கொடுக்குறதுனா என்ன, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து பிச்சைக்காரனா இருங்க அப்படி சொல்லலை. 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அந்த 1 ரூபாயை வச்சு வாழக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த 5 ரூபா 10 ரூபாய் வச்சு வாழக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு தக்காளி சாதம் 5 ரூபா தான், ஒரு 4 தக்காளி சாதம் வாங்கினீங்கன்னா 20 ரூபா வருது அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பாடு வயிறார பசியார அந்த சாப்பாடு கொடுக்கலாம். இந்த தன்மையில் கொடுக்கும் தன்மையில் இருந்ததுனால தான் அவங்க மகான்கள் ஆனாங்க. சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் சேர்த்து வைக்க தோணல. நாளைய பற்றின யோசனை இருக்கிறவங்களுக்கு சேர்த்து வைக்க தோணும், நாளைய பற்றின யோசனையே இல்லை. இன்றைக்கி இருக்கிறனா சந்தோஷமாக இருக்குது, நாளைக்கு எனக்கு பொண்டாட்டி ஃபுல்லாக குழந்தைங்க இருந்தால் சேர்த்து வைக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தோணும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இறைவன் இருக்கார், குருநாதர் இருக்கார், பார்த்துப்பார், சகுருநாதர் இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி மகான்களுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் தவிர வேறு இந்த உலகத்தில் எனக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. அந்த தன்மைக்கு நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, முடிந்த அளவுக்கு அது கொடுங்க. டெய்லி 300 பேருக்கு என்னை மாதிரி நீங்கள் அன்னதானம் போடுங்க, எந்த சூழ்நிலையும் போடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ கொடுங்க. கொடுக்கும் தன்மைக்கு போனீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. பணம் சேரும், செல்வம் சேரும், நிம்மதி சேரும், சந்தோஷம் சேரும், நிம்மதியான தூக்கம் வரும், நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும்.